எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமாக இருங்க. இப்போது ஒரு விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. நிறைய இது வீட்டில் நிறைய அப்பாங்க பண்ணுவாங்க. வெளியே என்ன பேசுவாங்கன்னா, என் பிள்ளை என்னை பார்த்தா பயப்படுவான், என்னை கண்டாலே நடுங்குவான் அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் அது உண்மையாக ஜாலியான விஷயம் இல்லைங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும். ஏன் பயப்படுறான்? பயம் இருக்கிற இடத்துல அன்பு வரவே வராதுங்க. பயம் மட்டும்தான் இருக்கும். அன்பு வேணும்னா பயப்படுறவங்கிட்ட அன்பு கிடைக்கவே கிடைக்காது. அன்பாக தாங்க இருக்கணும். புள்ளன்றவன் பொண்ணுன்றவங்க அப்பா கிட்ட அன்பாக தான் இருக்கணும், பயப்படக்கூடாது. ஏன் பயப்படணும்? நீங்கள் பயப்படுற மாரி ஏன் நடந்துக்குனீங்க? நீங்கள் யோசித்து பார்க்கணும். புள்ள பயப்படுறான், உங்களை பார்த்தா பயப்படுறான்னா ஏன் பயப்படுறான்? அப்பா தானே. யாருமே சொல்கிறேன், யாராவது உங்களை பார்த்து பயப்படுறேன், உங்களை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயம் நல்லா யோசித்து பார்க்கணும். அவங்க யார்? என்கிட்ட பேசியிருக்காங்களா, பழகியிருக்காங்களான்னு யோசிங்க. இல்லை, அப்போ கண்டுக்காதீங்க, விட்டு போயினே இருங்க. ஆனால் உங்கள் கூட ரொம்ப நாளாக பழகின்னு இருக்காங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு நீ யோசிக்கணும். ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படுறாங்க? அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? அதெல்லாம் மாற்றிக்கணுங்க. ஏன்னா யாருமே பயப்படக்கூடாது. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க வராங்கன்னா சந்தோஷப்படணும். பயப்படுற மாரி இருந்தால் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. உங்கள் பையன்கிட்ட பேசுங்க உட்காந்திங்கன்னு. ஏன்டா என்னை பார்த்து பயப்படுறேன்? நானாக பண்ணேன்? ஓ, இப்படிலாம் பண்ணுறீங்கண்ணா, இனிமேல் பண்ண மாட்டேன்டா. ஜாலியாக பழகுங்க, பேசுங்க. மேக்ஸிமம் சின்ன பசங்களாம் இந்த சூசைட்லாம் அட்டன் பண்ணுறானுங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் மனசில் இருக்கிறது யார்கிட்ட சொல்ல முடியலங்க. அவங்களால யார்கிட்ட சொல்கிறது? அப்பா கிட்ட சொன்னால் அடிப்பான் அப்படின்ட்டு அவன் நினச்சிப்பான். அப்பா கிட்ட சொல்ல முடியுமா, அம்மா கிட்ட பேச முடியுமான்ட்டு. மனசு விட்டு பேசுங்க. பசங்க உங்கள் பசங்க, அவங்க ஜாலியாக பேசுங்க. உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். நீங்களாம் எந்த குழந்தைய பார்த்து பயப்படுவீங்களா? ஏன் பயப்பட மாட்டீங்க? பாசம்தான் வரும், அன்பு தான் வரும். ஏன்? குழந்தைய பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லை. குழந்த மேலே எதுக்கு பயம் இருக்க மாட்டுது? ஏன்னா நம்மளுக்கு குழந்த மேலே அன்பு தான் இருக்குது. அன்பு இருக்கிற இடத்துல பயம் வராது. அதனால் யாராவது உங்கள்கிட்ட பயப்படுறாங்கன்னா அதை கண்டிப்பாக சரி பண்ணி தாங்க ஆகணும். நீங்கள் தான் சரி பண்ணணும். அது உங்களால் தான் முடியும். உட்காந்து பேசுங்க பசங்கிட்டலாம். ஓகேவா?